வாழ்வது நமக்கான புரட்சிகரமான சிந்தனைக்கு ஒரு பாடல். மீண்டும் பிறக்க போவதில்லை இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே. தனது குடும்பம் என்ற ஒரு 10 பேர், தனது நண்பனும் பகைவனும் என்ற 10 பேர், தனது தொழிலில் ஒரு 10 பேர், தனது வீதியில் ஒரு 10 பேர், தனது ஜாதியில் ஒரு 60 பேர். இந்த 100 பேரின் நடுவில் தன்னை உயர்த்தி காட்டிக் கொள்வதும் பாசமாக நட்பாக அன்பாக வீரனாக நல்லவனாக காட்டிக் கொள்வதுமே மனித வாழ்வின் குறிக்கோள் என்று இந்த கேடு கெட்ட சமுதாயம் மனிதர்களுக்கு போதிக்கிறது. எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படியேனும் அதிகமாக இழந்தாலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் மதிப்பு என்று போலியான வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்துகிறது. அவன் அப்படி இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்ய சொல்கிறது. பொருளாதார ரீதியாக தன் நிறைவு அடைந்ததும் பிறரை ஏளனமாக கேவலமாக நினைக்க சொல்லுகிறது. இந்த 100 பேரின் நடுவில் ஏற்படும் அவமானம், கோபம், கௌரவம் மட்டுமே ஒருவனை பாதிக்கின்றன. இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசா பசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து 700 கோடி மக்களால் ஆனது என்பது தெரியவில்லை. என்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது எனக்கு தெரியாது. எப்படி வாழ்ந்தார் என்பது எனக்கு தெரியாது. அவர் நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாது. அவர் பெயர் கூட எங்க தெருவில் பலருக்கு தெரியாது. எங்க ஊரில் யாருக்கும் தெரியாது. இதே நிலை எனக்கும் ஒரு நாள் வரும். நான் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அத்தனையும் கால ஓட்டத்தில் மறையும். ஆக எதற்காக இந்த 100 பேரின் அங்கீகாரத்தை நாம் கண்டு கொள்ள வேண்டும். ஆக எதற்காக இந்த 100 பேரின் அங்கீகாரத்தை நான் கண்டு கொள்ள வேண்டும். யார் இவர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வர வேண்டும் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க இவர்கள் யார்? நான் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு வாழப் போவதில்லை. அதிகபட்சமாக இன்னும் ஒரு 10 அல்லது 20 அல்லது 30 அல்லது 40 ஆண்டுகள் வயதை பொறுத்து. அதுவும் வெகு தொலைவில் இல்லை. சார்பாமும் ஒரு நாள் அழியும். மனித வாழ்க்கை அற்புதமானது, அழகானது. ஜாதி கலாச்சார பண்பாடு பாரம்பரியம் என்று தத்தமது வாழ்க்கையை யாரும் போலியாக வீணடித்து விடாதீர்கள். வாழ்க்கை ஒரு முறைதான், ஒரே ஒரு முறைதான். தோற்ற பரவாயில்லை, ஆனால் பங்கெடுக்காமலேயே அழிந்து விடாதீர்கள். தாத்தாவின் தாத்தாவை பார்க்கவில்லை, பேரனின் பேரனை பார்க்க போவதில்லை. இதுதான் வாழ்க்கை. இப்பாடலை கேட்டு பெருமிதம் கொள்க, சிந்தியுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எனது தொடர்பு 9843680798